கூலி மூவி பார்த்த அஜித் அவர்கள், "இது படமே இல்ல. ஆள விடுங்க சாமி. ரசிகர்கள் மாற வேண்டும். அப்பதான் எங்கள மாரி பெரிய நடிகர்கள் மாறுவார்கள்" என்று மனசுல இருக்கிறத அப்படியே ஓப்பன் அவுட்டா பேசியிருக்காருங்க. அஜித் எப்போதுமே பயப்பட மாட்டாரு. மனசுல இருக்கிறத பேசிப்புடுவாரு. ஓகேவா? அதனால தாங்க வெளியில தல காட்ட மாட்டாரு. நரம்புல்லா நாக்கு வந்துட்டு என்ன வேணாலும் பேசும். அது சர்ச்சையாயிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறைவாவே இருப்பாரு. பட் இந்த ஷோ பார்த்துட்டு, கூலி மூவி படம் பார்த்துட்டு அவர் வெளிவரும்போது, நிருபர்கள் கேட்கும்போது, அவர் பார்த்தீங்கன்னா வெளிப்படையான விமர்சனத்த வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க. படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையான்னு கேட்கும்போது தான், இத வந்துட்டு அவர் தெரிவிச்சிருக்கிறதா சோசியல் மீடியால சில செய்திகள் வெளியாகி உள்ளன. கூலி படம் பார்த்து என்ன பேசியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மக்கள் கருத்தையும் பார்த்துடலாம். கூலி ரஜினியின் மேக்கிங் மாஸ் ஆன கதை என்னாச்சுங்க? நண்பா, நேற்று வெளியான கூலி படம் பற்றி சோசியல் மீடியாவுல கொந்தளிப்பு தான் அதிகமா இருக்கு. ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் கூட்டணி ஃபேன் இந்தியா படம்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. பிரம்மாண்டமா இருக்கும். எக்கச்சக்க எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறம் தியேட்டருக்கு போன ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கு. பலரும் கழுவி ஊத்துறாங்கன்னு சொல்றது நிஜம்தாங்க. படத்த பத்தி பேச ஆரம்பிச்சா போய்க்கிட்டே இருக்கலாம். இவங்க எப்படி கதைய வந்துட்டு எந்த ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னே தெரியாம போய்க்கிட்டு இருக்கு. அந்த மாரி தான் பார்க்குற எல்லாத்துக்குமே இருந்தது என்றே சொல்லாங்க. முதல் விஷயமா இந்த படத்துல கதை இருக்கா? இல்லையா? கதை இருக்கான்னே தெரியலங்க. எங்கெங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ முடியுது. ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி கதை எந்த திசையில போகுதுன்னே புரியல. லோகேஷ் கனகராஜ் ஒரே டெம்ப்ளேட்ல வச்சு தான் படம் எடுத்திருக்காருன்னு மக்கள் சொல்றதுல ஒரு நியாயம் டெஃபினட்டா இருக்குங்க. கைதி, விக்ரம் படங்களோட வாடை இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியிலயுமே அடிக்குது. சரி, அந்த படத்தோட கதைய அப்படியே எடுத்து வச்சிருந்தாலும் இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓடி இருக்குங்க. ஒரு இயக்குனர் தனக்குன்னு ஒரு பாணியை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க, உருவாக்கிக்கிறாங்க. தப்பு இல்லங்க. ஆனா எல்லா படத்திலையும் ஒரே ஃபார்முலாவை பயன்படுத்துறது பார்வையாளர்களுக்கு சலிப்பு தட்டும். படத்தில் நடித்த அமீர் கான், பெரிய பெரிய ஆக்டர்கள் உபேந்திரா, சத்யராஜ், சுருதி இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியலங்க. அவங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்ல. வந்தாங்க, சில வசனம் பேசினாங்க, போனாங்க. குறிப்பா சுருதி அந்த படத்துக்குள்ள கொண்டு வந்ததே ஒரு தேவையில்லாத ஆணி என்று தான் சொல்லணும். பலருமே அதை தாங்க பேசுறாங்க. அவரோட கேரக்டர் படத்தோட ஓட்டத்துக்கு எந்த விதத்திலையுமே உதவவே இல்லைங்க. லோகேஷ் சுருதியோட சுத்துறதுக்கே நேரம் சரியா இருந்துச்சு போலேன்னு மக்கள் சொல்றது பல ரசிகர்களோட மனநிலையை அப்படியே காட்டுது. அனிருத் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. கூலி படத்துல நல்ல விஷயங்கள்னு பார்த்தா அது மேக்கிங், விஎஃப்ஸ் கூட மட்டும்தான். அனிருத் மிரட்டலான பிஜிஎம் மட்டும்தாங்க. அனிருத் இல்லைன்னா இந்த படத்துல எந்த ஒரு ஆக்ஷன் காட்சியும் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காது. அவருடைய பிஜிஎம் தான் படத்துக்கு ஒரு மாஸ் பில்டப் கொடுத்தது. பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள், சண்டை காட்சிகளே வந்துட்டு நீள நீளமா எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. ஆனா ஒரு படம் நல்லா இருக்கணும்னா அதற்கு உயிரோட்டமானது கதை தானே. கதை தேவையில்லையா? இந்த படத்துல மேக்கிங், விஎஃப்எக்ஸ், அனிருத் பிஜிஎம் மட்டும்தான் இருக்கு. கதை சுத்தமா இல்லைங்க. இந்த படத்தை பார்த்துட்டு தல அஜித் சொன்ன கருத்து என்னன்னு தெரியுமா? மக்கள் மனசுல இருக்கிறத அப்படியே பேசியிருக்காருங்க, உடைச்சு பேசியிருக்காருங்க. இந்த சூழ்நிலையில தல அஜித் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமானது. இப்போ உள்ள இயக்குனர்கள் ரசிகர்களோட டேஸ்ட் மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பிசினஸ் தான் இப்போ முக்கியமானதா இருக்கு. கதைக்கு எந்த இயக்குனரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. என் படத்திலேயே இதற்கு முன்னாடி சிபியு நடிச்சிருந்தார் இல்லையா? கதைக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. பேன் இந்தியா படம்னு சொல்றாங்க. ஆனா நடிகர்களோட நடிப்பு குறைஞ்சு போச்சு. இதனால ரசிகர்களோட டேஸ்ட் வந்துட்டு மாறிடுச்சு. தியேட்டர் வைப்னு சொல்லிட்டு மேக்கிங், விஎஃப்எக்ஸ், பிஜிஎம் இதை தான் எதிர்பார்க்கிறாங்களே தவிர நல்ல கதையை எதிர்பார்க்க மாட்டாங்க. இதனால தான் இப்போ உள்ள டைரக்டர் வந்துட்டு மேக்கிங், விஎஃப்எக்ஸ், பிஜிஎம் இது இருந்தா போதும்னு சொல்லிட்டு கதைக்கு வந்துட்டு மெனக்கிறது கிடையாது. இதற்கு ரசிகரான நீங்க தான் காரணம். இந்த படத்தை நீங்க ரசிக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரி படத்தை எடுக்கிறாங்க. டைரக்டர் வந்துட்டு யோசிக்க மாட்டாங்கன்னு தல அஜித் சொன்னதுல 100% உண்மை இருக்குங்க. ஆக்ஷன், மேக்கிங், டெக்னிக்கல் விஷயங்களை மட்டுமே கொண்டாட ஆரம்பிக்கும் போது கதைக்கு மெனக்கிடாம ஃபார்முலா படங்களை எடுக்கிறாங்க. கூலி இந்த நிலைமைக்கு ஒரு நல்ல உதாரணம். ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் இந்த படத்தை பார்க்கலாம். அவங்களுக்கு இது ஒரு நல்ல தீனி தான். ஆனா பொதுவான பார்வையாளர்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். 2026 மோசமான படம்னு சிலர் பேசுறாங்க. கதை இல்லாத ஒரு அழகான கண்றாவி படம்னு சொல்றது இந்த ஏமாற்றத்தோட வெளிப்பாடுதாங்க.